என்னடா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, போய் எந்திச்சு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அது பக்கத்து வீட்டு காலிங் பெல். பக்கத்து வீட்டில் யாரோ விசேஷம். பக்கத்து வீட்டு காலிங் பெல் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? சரி போ, இன்னமும் அடிச்சு போகிறாங்க. நீ வந்து மறுபடியும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. மறுபடியும் காலிங் பெல். பெரிய இம்சைக்கு போகிறீங்க. அதுவும் பக்கத்து வீட்டு காலிங் பெல் தான். பக்கத்து வீட்டுக்கு நமக்கும் ஒரே பெல் வச்சுட்டாங்க, ஒரே சவுண்டு. மூணாவது தடவை வந்து பக்கத்து வீட்டு காலிங் பெல் தெரியுது நமக்கு. என்ன பண்ணுவோம்? அடிச்சுட்டு போட்டோம். கண்டுக்காம என்ன பண்ணுவோம்? நாம் பாட்டு நமக்கு தேவையில்லாத தாட்டு எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பெல்லுக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதாங்க. அதுதான் பண்ணுமா நம்ம? விடுறதுனா என்னன்னா இதுதான். வந்தா வந்து பொண்ணு விட்டுருங்க. ஐயா நல்லா சொல்லிட்டீங்க, நான் அதை மறந்துட்டா என்ன பண்றது? தாட்டை ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, மறந்துட்டா என்ன பண்றது? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்ன பண்ண போறீங்க? ஞாபகம் வச்சுக்க. நான் உட்காந்து கொஞ்சம் சங்கற்படுத்துக்கிறேன். தாட், எனக்கு தாட்டில் வேலை இல்லை, திங்கிங் தான் வேலை சொல்லிட்டே இருக்குமா? அதை பெரிய வேலையா மாத்திடாதீங்க. அப்புறம் என்ன ஆயிடும்? இருக்கிறதுலயே பெரிய வேலை அதுதான். சரி, மறந்துட்டு என்னங்க பண்றது? ஐயா, நீங்க உங்க வீட்டில் உங்க பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நைட்டு 10 மணிக்கு பெட்ரூம் போறீங்க. ரைட் சைடு சுவிட்ச் இருக்கும். நீங்க போனோன்னா கை உங்களை அறியாமல் என்ன ஆயிடும்? போட்டு போயிடுவீங்க. இது ஒரு அழிச்சு செயலா போயிடும். என்ன, வீடு கட்டின உடனே தான் எங்க சுவிட்சே இங்க வச்சுட்டோமா அழிச்சுட்டு உள்ள போவீங்க பெட்ரூம் போறது. ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கீங்க. சுவிட்ச் தொலை பார்த்தா சுவிட்ச் போடுவீங்க, தன்னாலே கை போயிடும், உள்ள போயிட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பைப் அந்த பக்கம் வேற லைன் வருதுன்னு சொல்லிட்டு ரைட் சைடு இருக்கிற சுவிட்ச் என்ன பண்றீங்க? லெஃப்ட் சைடு மாத்திட்டீங்க. லெஃப்ட் சைடு மாத்தியாச்சு. இப்ப எனக்கு யாரும் திடீர்னு நின்றுட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. இந்த பாருங்க, கூடதான் இருக்காரு. அவரு தானே வந்துட்டு போனாரு. அவர் வகுப்படுத்துறது புரிஞ்சுதான் நாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த சைடு மாத்தியாச்சு. நைட்டு போறேன், பெட்ரூம் போறேன், போன கை இங்க போகுது. சுவிட்ச் தான் இங்க இல்லை, இந்த மாத்தியாச்சு இல்ல. சரி, இந்த பக்கம் போட்டு போறோம். சரி, ஐயும் மறக்காம இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது வலதுபுறம் இருந்த சுவிட்சை இடதுபுறமாக மாற்றி விட்டோம் அப்படின்னு மெமரி பண்ணிட்டு இருக்குமா? கை போனோடனே தெரிஞ்சு போச்சு இங்க இல்லைன்னு. கை நேரம் போயிடுச்சு. இப்ப நீங்க உங்களை இந்த புரிதலை மறந்துட்டு தாட் வந்துச்சு, நீங்க பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்தை தெரியும் இல்ல, தெரிஞ்ச இடத்துல விட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? விட்டுட்டு போயிடலாம். அது மாதிரி இது அப்புறம் இந்த பண்ணோம்னா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா கை அப்புறம் இந்த பக்கம் மாறிடும். நீ இதை கூட மெமரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிறது மட்டுமே போதுமானது. இங்க புரிதல் மட்டும்தான் வேணுமே தவிர அது மெமரி பண்ணிக்கணுங்கிற வேலை கூட இல்லை. என்ன ஒரு அற்புதமா இருக்கு, ஒரு வேலையும் இல்லைங்கிறத நம்ம 3 நாள் முகாம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறோம்.